இரண்டாவது, அவர் தீக்காவில் இருக்கும்போது கிறிஸ்துவ மதத்தை குறித்து தவறாய் பேசினேன் அவர் அறிக்கை செய்து பலமுறை மன்னிப்பு கேட்டார், பலமுறை சொல்லிட்டாரு, பல கூட்டங்களில் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் அந்த துண்டு காணொலியை போட்டுட்டு திருச்சபையில் யாரோ மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த அநீதி எல்லாம் இதோடு முடிச்சிடணும். இந்த வருகிற தேர்தலிலே இப்படிப்பட்ட துண்டு காணொலிக்கு எந்த துண்டுகளும் அனுப்பக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை மறுபடியும் மக்கள் முன்ன நிறுத்துறோம். என்ன கேட்க, அவர் என்ன தவறு செய்தார், என்ன ஏன் ஒரு இந்த 2 திருடனை ஒழிக்கணும் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலையா? அவர் கேட்க போறார். அது அவருடைய இடத்துல இருக்க நியாயம், நம்ம இடத்துல இருக்க நியாயம். சீமான் எதில் கிறிஸ்துவர்களுக்கு பாதிப்பாக இருந்தார், அவர் எந்த ஆட்சி செய்துட்டார் இல்லை, வரும்போது தன்னுடைய கொள்கையை சொல்லுகிறார். அப்படி உங்களுக்குள்ளாக இருக்கிற சந்தேகங்களைத்தான் இந்த மன்றத்திலே அவர் பேச போகிறார். அதுதான் அவர் இதில் அவர் என்ன பைபிள் படிச்சிருக்காரு, அவர் பைபிள் நாலேஜ் இருக்கா, அதெல்லாம் நம்ம கேள்வி இல்லை. நிறைய கேள்வி. அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் கிடையாது, எந்த ஜாதியை கிடையாது, அவர் எல்லாருக்குமான மனிதர் என்று எல்லா இடத்துலையும் சொல்லிட்டார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவரை மதம் பிரித்தோ ஜாதி பிரித்தோ ஒருவனும் இங்கு பார்க்கக்கூடாது. அவருடைய குணம், அவருடைய நேச்சர், அதைத்தான் பேசணும். அதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் நோக்கம் இங்கே வரும்போது இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, அருட்தந்தை இவருடைய நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரோடு ஒரு அரசியல்வாதி படத்தை போட்டாங்கன்னு ஒரு சலசலப்பு. நான் சொல்கிறேன், இங்கே அவர் கூட போட்ட இன்னைக்கு நமக்கு மைனாரிட்டி சேர்மனாக ஒருத்தர் இருக்கார். எத்தனை பேருக்கு தெரியுதில்ல, அவர் ஒரு ஃபாதர் தான், ஜோ அருண். அவருக்கு அந்த பதவி எப்படி தெரியுமில்ல கிடைச்சிச்சு? அவர் நம்ம முதலமைச்சருடைய அவருடைய பிறந்தநாள் விழாவில் உட்கார்ந்துருக்கும்போது அவர் பேசுகிறார் இப்படி, என்ன மாதிரி மைக்கை எடுத்துட்டு, இயேசு கிறிஸ்து நேராக பூமியிலே பிறக்க முடியாததால் ஸ்டாலினாக பிறந்து விட்டார். ஏங்க அதோட கேவலமா இது? நான் கேட்குறேன். அதையும் கேட்டு முட்டால் 10 பேர் உட்காந்துருக்க, மந்திரி எல்லாரும், அத்தனை பிஷப்பு முன்னால தானே உட்கார்ந்து இருந்த, ஏன் அது எவனும் எதுக்கல? ஏண்டா ஒரு கடவுளையே ஒரு மனுஷனோட ஒப்பிடுற? நாங்கள் ஒரு ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம், அதுக்கு உனக்கு அவ்வளோ கோவம் வருது? அதில் ஒரு சலசலப்பு. நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம். நான் சொல்கிறேன், அவர் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், வேணா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ, அவர் தான் போட சொன்னார். எப்படி பேச எங்களுக்கு தெரியும். ஆனால் நீதியாக ஒரு நீதி அண்ணன் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காரு, நீங்கள் எங்களை பின்பற்றுவதாலே நீங்கள் எல்லாத்துலேயும் சமாதானமாக சரியாக செய்யணும்னு. அதில் அமைதியோடும் நீதியோடும் நாம் இந்த நிகழ்வை நடத்துவோம். முதலாவது கேள்வியாக அருட்தந்தை அவர்கள் முதல் கேள்வியை அவர் கேட்பார். அண்ணன்